ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்றாங்க, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்தீங்கன்னா வெல்லன் குட்ங்கிறத விட அதுக்கு மேலே ஓகே நல்ல படம். ஈரமுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக். என்ன ஸ்டோரி சொல்கிறாங்களா சார்? ஸ்டோரி வைஸ் நம்ம சொன்னோம்னா அடுத்து அவங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு ரொம்ப எங்கேஜாக கொண்டு போகிறாங்களா படத்தில்? நல்லா இருக்கு. சாங்கு, மியூசிக், சாங் வைஸ், மியூசிக் வைஸ், சவுண்ட் வைஸ் சம்திங் எல்லாமே படம் நல்லா இருக்கு. டேரக்டரும் சரி, ஹீரோவும் சரி, அந்த மருந்து வந்துட்டு இருக்காங்க உள்ள. ஆல்ரெடி அவங்களாம் கேட்டு முடிச்சுட்டாங்க. தென் எல்லாமே ஓகே, நல்லா இருக்கு. சொல்லுங்கள் சார், படம் எப்படி இருக்கு? சிம்ரன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் எப்படி இருக்கு? லைலா ஒரு வித்தியாசமான இது பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஓவராலாக படம் எப்படி இருக்கு சார்? படம் சூப்பராக, கண்டிப்பாக பார்க்கலாம். ஹீரோ எப்படி சார் பண்ணியிருக்காரு? ஹீரோ நல்லா இருக்கா, கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக கொடுக்கலாம், நல்லா பண்ணிக்கலாம் சார். படம் எப்படி இருக்கு? ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? எல்லாமே ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. அறிவாளர் சாருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே எல்லா கிராஃப்ட்டும் இப்போ லைலா வந்து வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே சார், அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. பட் ஓகே, அவங்க எல்லாரும் அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் எப்படி இருக்கு? படம் ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? ஹீரோ டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. தேவையில்லாம ஃபைட் டிக்கெட் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டோரிக்கு என்ன தேவையாக கரெக்டாக பண்ணியிருக்காரு. இது ஹாரர் மூவியா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா? ஹாரர் மூவி தான். ஹாரருக்கு சஸ்பென்ஸ். சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸு அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் வரும், நல்லா இருக்கும். எங்கெஞ்சா உட்கார வைக்கிறா படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். படம் எப்படி சார்? இது ஆதியோட ஆக்டிங் எப்படி இருக்குது? சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்காங்க படம். ஒரே நிமிஷம், படம் எப்படி ஃபேமிலியோட பார்க்கலாம் மேடம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இது லைலா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க? லைலா பயங்கரமா பண்ணிருக்காங்க. சிம்ரன் அதை விட நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பண்ண மாதிரி இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபீல்லே ஆதியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். சான்ஸே இல்ல சீரியஸா. அடுத்த சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓவராலா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் படம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் பார்க்கலாம் சார். சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். சொல்லுங்க படம் நல்லா இருக்கு. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு. ஓவராலா ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம், அருமையாக பார்க்கலாம். அந்த உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இது கிடைக்குது. நேச்சுரலாக கேட்குற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி மியூசிக் எல்லாம் உங்களுக்கு கேட்கணும்? மியூசிக்லாம் ரொம்ப டாப்பாக இருக்கு. அப்படியே நேச்சுரலாக அப்படியே சவுண்டு நல்லா இருக்கு கேட்க. அவங்க இது சிம்ரன் லைலா ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இது வந்து ஹாரர் ஜானர் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்ன மற்ற ஜானர் மாதிரி கமர்ஷியலாக இருக்கும்னா எதிர்பார்த்து வர வேணாம். இது ஹாரரில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி நல்ல கேஸ்டிங் யூஸ் பண்ணி இப்போ லைலா மேம், அப்புறம் வந்து சிம்ரன் மேம் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி லைலா மேம் ஒரு வில்லேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் லட்சுமி மேனை ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காங்க. மற்ற கேஸ்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். சவுண்ட் எஃபெக்ட் எப்படின்னா இருக்கு? சவுண்ட் எஃபெக்ட் அதான் சொல்றேன். அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் கூட வந்து ஆதியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். ஈரம் பார்த்துருப்பீங்க, அது எனக்கு ஈரம் ரொம்ப இதோட ரொம்ப எனக்கு ஈரம் பிடிச்சிருந்தது. இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. சிலர்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காரு. இதில் ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் அதான் எனக்கு அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் அந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு எல்லாமே ஆதியோட இது எனக்கு பிடிக்கும். ஆதி பிரதர் பிடிக்கும். அவர் படம் என்ன எனக்கு ஒரு தனியாக ஒரு இடத்த வச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து இந்த படம் ரொம்ப நாளாக எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்துட்டே இருந்தேன். இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. இந்த வாரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு இருக்கு. அதான் சொல்கிறேன், ஹாரர் தான். மற்றவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அப்படியே கமர்ஷியலாக இருக்கும்லாம் நினைக்க வேணாம். இது வந்து ஸ்லோவாக தான் போச்சு. கொஞ்சம் ஸ்லோவானா கதைக்கு தேவைன்றது. ஹாரர் படம் பாரு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ஃபாஸ்ட்டாலாம் இல்லை, ரொம்ப கமர்ஷியலாலாம் இல்லை. படம் எல்லாரும் பார்க்கலாமா? எல்லாம் பார்க்கலாம். ஹாரர் எலிமெண்ட் தேடி வந்து பார்ப்பாங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் ஓகே. பட் மற்றவங்களுக்கும் அந்த மற்ற ஆடியன்ஸும் பார்க்கலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட வரக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட டைட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக்கும் அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத நிறைய விஷயம் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸும் கலந்துருக்காங்க, லைக் இந்த பேரநார்மல் ஸ்டோரியும் கலந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாமே கலந்து என்ன சொல்ல வரணுமோ கரெக்டாக சொல்லிட்டாங்க. இது வந்து லைக் ரியல் லைஃப்ல நிறைய இடத்துல நடக்கிற ஒரு இதுதான். நம்ம வந்து கேஷுவலாக விட்டுருவோம். பட் இது வந்து ஹியூமன் ஃபீலிங்ஸோட எப்படி விளையாடுது, இந்த மாதிரி குழந்தைகள் நல்லது எல்லாமே இந்த படத்தை காமிச்சுட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். தப்பல் அப்படின்றது நேற்று முன்னாடி வந்து மிக ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சினிமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் அதே நேரத்தில் வந்து சில மாநிலங்களில் ரிலீஸ் சத்தம் வந்து நேற்று ரிலீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மீறி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும், இன்னைக்கு வந்து ஒரு ரிலீஸ் கரெக்டாக ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே முக்கியம். அதை விட முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை உருவாக்கி ஒரு ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா அந்த படத்தை வந்து வேர்ட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட் வேகமாக லைஃப் வந்து ஒரு படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். டெஃபினட்டாக வந்து கான்ஃபிடன்ஸ் எங்கள் டீமுக்கு சரி. ஏன் அப்படின்னு நான் சொல்லுவேன், தமிழ்நாடு தவிர்த்து மற்ற ஸ்டேட்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்னு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. அதே அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ சத்தம் அப்படின்றது வந்து நல்ல கண்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்ஸ் வாஷிங்காக இருக்கும், நெகட்டிவ் எல்லாமே ஒரு ப்ராப்ளம் கலந்து வந்துருக்கோம். எல்லாமே இருக்கும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மார்ச் 1 சப்தம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்றும் நிறைய புக்கிங்ஸ் இருந்துச்சு. 28 பட் படம் ரிலீஸ் ஆகல. என்னோட கெரியர்ல இது ஃபர்ஸ்ட் டைம். யாரையும் பிளேம் பண்ண விரும்பல. இது யாரும் தப்பு இல்லை, இதில் எல்லாரும் அவங்கவுங்க சைட்ல இருந்து ரைட்டு தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகாதுன்றது பெரிய பெரிய லாஸ். ஆனால் உங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிக்கிறோம். நிறைய பேர் தியேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல் ஆகி சில இடத்துல திருப்பி போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சாரி. இது நாங்கள் வேணும்னு பண்ண விஷயம் இல்லை, எங்களுக்கே தெரியாது. ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி ப்ரீமியர் ஷோஸ் போடும்போது கூட எங்களுக்கு தெரியாது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட்லேருந்து இன்னைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் நாங்கள் யாரும் தூங்கல. இதை எப்படியாவது சால்வ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம். மற்ற லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இங்கே தமிழ் மக்கள் பார்த்து ஈரமாக ரொம்ப ரொம்ப நீங்கள் ரசிச்சிங்க, ஆதரிச்சிங்க. அந்த டீம் திருப்பியும் ஒன்று சேருது பாருங்க 16 வருஷத்துக்கு அப்புறம். நீங்கள் என்ன சொல்வீங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றது நீங்கள் பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற விஷயத்தை தயவு செய்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு நல்ல படம். டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இந்த படத்துக்கு ப்ரமோஷன்ஸ் இல்லைங்க, ப்ரமோஷன்ஸ் நடக்கல, தியேட்டரில் பேனர் போட்டு நாங்கள் வைக்கல. அதுக்கு நிறைய காரணங்கள். நீங்கள் சொல்கிற அந்த படம் பார்த்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இந்த படத்தோட ப்ரமோஷன். அது மட்டும்தான் இந்த படத்தோட ப்ரமோஷன். பிடிச்சிருந்தா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ. நீங்க அந்த இடையில ஒரு குறையாம இருக்கு. உங்க டீம் என்னவா இருந்தது? ரிலீஸ் ஆகல, இது ஒரு ஷோ 2 ஷோ 3 ஷோ அப்போ உங்களோட மைண்ட் நீங்க என்ன சொல்லுங்க? ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல வந்து சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகும்போது டீச்சர்ஸ்லாம் கூப்பிடுவாங்க அம்மாவை. அப்படி கூப்பிட்டு வெளியே நிப்பாட்டி ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ள இருக்கும். அது ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் யோசிக்கும்போது லைட்டாக பல வருஷம் கழிச்சு நேற்று நைட்டு அந்த ஃபீலிங் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே. சரி, எங்கள் ப்ரொடியூசரும் சேர்த்து தான் இருந்தார். இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படம் இவ்வளோ பெருசாகிறதுக்கு
இவ்வளவு அழகா வரதுக்கு எங்க ப்ரொடியூசர் தான் காரணம். யாரையுமே நாங்க தப்பு சொல்லல. பட் எங்களோட அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். சார், நானு பிளஸ் என்டையர் டீம் ஒன்னா இருந்து எங்க ப்ரொடியூசர் எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வெளியே கொண்டு வந்தோம்.